அண்மை செய்தி. ஜெகன்மூர்த்தியிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் நேற்று பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராம் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது திருவாலங்காடு காவல் நிலையத்தில் ஏடிஜிபி ஜெயராம் மற்றும் பூவை ஜெகன்மூர்த்தியிடம் தொடர் கேள்விகள் கேட்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் அளிக்கக்கூடிய பதில்கள் தற்பொழுது வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 10 நாட்களுக்கு முன்னதாக திருவாலங்காடு காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட பகுதியில் சிறுவன் கடத்தப்பட்டிருக்கிறார். இந்த கடத்தல் சம்பவத்தில் ஏடிஜிபியுடைய கார் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் தொடர்ந்து அந்த சிறுவன் கடத்தப்பட்ட கார் தொடர்பாகவும் அந்த கார் ஏடிஜிபியுடைய கார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஜெயராம் ஆகியோர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று உயர்நீதிமன்றத்தில் இருவரும் ஆஜராகியிருக்கிறார்கள். உயர்நீதிமன்றமும் தரமாரியாக கேள்வி கேட்டிருக்கிறது. மேலும் இந்த 2 பேரையும் கைது செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை அடுத்து தற்பொழுது திருவாலங்காடு காவல் நிலையத்தில் இருவரும் ஆஜராகியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக போலீசாரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டு வருகிறார்கள். மேலும் இந்த கார் பயன்படுத்தப்பட்ட கார், அதே போன்று ஏடிஜிபியுடைய விவகாரம் தொடர்பாகவும் தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்த மூவரிடம் விசாரணைகள் தற்பொழுது வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்ட பிறகு தொடர் விசாரணைகள் நடத்தப்படும் என காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.